அந்த தமிழ் தாயும் தமிழ் மண்ணும் தமிழ் மொழியும் பூரிக்கும். ஆனால் ரெண்டு பேருக்கு எடுத்துட்டாங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. வண்டி ஜான்மணி கட்சி நான் அழிஞ்சு போச்சு. இது நின்று நிற்காது. 80ல் சொன்னது சரி. என்னைக்கு திருமணம் கல்யாணம் முடிச்சாரோ அன்னையில போக்கே மாறி போச்சு. அது வரைக்கும் நான் கூட இருந்தோம். நான் ஜான்மணி கூட இருந்தேன். நிறைய பேர் நம்ம அறிவு சொல்லக்கூடியவங்க, டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் ஜான்மணி கூட இருந்தோம். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஜான்மணி வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே வந்து ஜான்மணி மனைவி கூட்டமாக தான் இருக்கும். வெளியே உள்ள இப்போ விராண்டாவில் இருக்கிறதுக்குள்ளே பள்ளக்கூடியாக இருக்கும். தனித்தன்மையான தலைவர் வச்சு நாக்கு ஒழிக்கிறதுக்காக கேட்கேன். மக்களை ஒன்றா சேர்க்க 2 மக்கள், அது ஒரு கோடி கேட்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்து எவன் தலைமை ஜான்மணியும் ராமதாசன் எவன் தலைமையிலாவது இந்த 2 மக்கள் சேர்ந்த நாடு எப்படி போவோம்? தமிழ் இனமும் தமிழ் மக்களும் தமிழ்நாடு தமிழ் இனம் எப்படி வளர்ந்து போவோம்? தலைவரை கணக்கு மக்களை பார்க்கணும். கலைஞர் வெளியே ஜான்மணி பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே கலக்கும் நிறைய முயற்சி தான் நடக்கலை. ஜெயலலிதா தான் நடந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஏடிகாரன்னு சொல்லலை, டிஎம்காரன்னு சொல்லலை, சீமானும் சொல்லலை, இவனும் சொல்லலை. பெரிய உலக வரலாறு. தேவப்பிளஸ் மல்லதான் தமிழர். திரும்ப உங்களுக்கு தேனா தனித்து மல்லர், தேவப்பிளஸ் மல்லர் தமிழர். தமிழர் இனமே இல்லை உண்டாது உங்களுக்கு. நீ வந்து பிராமணன் அங்கேருந்து கொண்டு வந்த இந்த வச்சு தேவேந்திர மல்லர் என்ன ரெண்டுக்கு என்ன கம்பேரிசன்? முண்டாசு தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஷேக்கின் சுகாபி நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராகவும் தான் பிறந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்கின்ற ஒரு மாபெரும் அறிஞராகவும் முன்னாள் காவல்துறையில் பணியாற்றி ஏடிஎஸ்பியாக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியும் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய பல்வேறு வரலாறுகளை பல மக்களுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து கூறி வருகின்ற வன்னிய குடும்பன் ஐயா அவர்களிடம்தான் இன்றைய நேர்காணல் இருக்கிறது. அவர்களிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. அவர்கள் அதை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுவார் என்ற நம்பிக்கையில் ஷேக்கின் சுகாபி நிகழ்ச்சியில் வருகவென வரவேற்று அவரை அன்போடு இந்த பேட்டியை தொடங்குகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேரு வன்னிய குடும்பன் அப்படின்னு வச்சிருக்கீங்க. உங்களை நிறைய பேட்டிகளில் பார்த்துருக்கோம். உங்களுடைய வன்னிய குடும்பன் பேர் வர காரணம் என்ன? உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களை பற்றிய ஒரு தகவல்களை முதல்ல நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க. வணக்கம். என்னுடைய அன்பான தமிழ் மக்களுக்கு இந்த பேட்டியில் நான் கூறும் கருத்துக்கள் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு ஆய்வுக்கு வேண்டியதாக இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு அவளை கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சிவரார்குளம் கிராமம். என்னுடைய அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மா ஊர் பாளையங்கோட்டை அருகில் உள்ள செவந்திப்பட்டி. என்னுடைய பெயர் சிவ ஜெயபிரகாஷ். வன்னியர்களையும் ராமதாஸ் வன்னியர்களையும் ஜான்பாண்டியனையும் ஒன்றா இணைத்து 2 பேரும் ஒரே சமூகம் என்ற இதில் இணைத்து ஒருதாய் மக்கள் மாநாடு போட காரணமாக இருந்தவன் நான். அப்பொழுது காவல்துறையில் நான் பணியாற்றியதால் என்னுடைய பெயர் வெளியே வராமல் இருந்தது. அதனால் அதை விட என்னுடைய மாமாவுடைய செவந்திப்பட்டிகளினுடைய மாமாவுடைய பத்திரத்தை பார்க்கும்போது அதில் வன்னிய குடும்பம்னு ஒரு பெயர் இருந்தது. வன்னியன் என்பது அவர்களையும், குடும்பம் என்கிறது நம்முடைய பள்ளர் மக்களில் கூறுவதால் நான் அந்த பெயரை எனக்கு புனை பெயராக எடுத்துக்கொண்டேன். இதான் அவங்க வரலாறு. ஜான் பாண்டியனை வந்து நீங்கள் ராமதாஸ் ஐயா கூட சேர்த்து வச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஜான் பாண்டியன் வந்து எப்படி அது வந்து நீங்கள் சேர்க்க காரணம் என்ன? நான் சென்னையில் பணிபுரிந்த பொழுது தமிழ்ச்செல்வன் என்ற ஒரு திருச்சி வழக்கறிஞர் அவரும் நான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கே பல நிகழ்வுகள் நடந்தன. அங்குள்ள வன்னியர்களும் ராமநாடுலேருந்து வேலைக்கு போன, சென்னைக்கு வேலைக்கு போன, குழி வெட்ட போகிறதுக்கு ரோடு வேலைக்கு போனவங்களும் பேசும்போது அவங்க பள்ளிம்பாங்க, இவங்க பள்ளம்பாங்க. அப்போ 2 பேரும் உன்ன சோறை மாற்றிக்கிடுவாங்க. அப்போ 2 ஒரு ஜாதி தான் அப்படின்னு அவங்க பேசின கருத்துக்கள்
இதே ஒரு 8 பக்கம் நான் அதை டைப் அடித்து மணிவர்மான்னு ஒரு வன்னியர் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸில் பெரிய ஆள். அவர்கிட்ட கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணார், இதை சரியாக செய்யறதுக்கு 2 கம்யூனிட்டி ரெக்கார்டு நீங்கள் கொடுத்த பர்டிகுலர்ஸ் படி நல்லா தான் இருக்குது, இது வந்து ராம்தாஸ் ஐயா போய் பார்த்தா தான் இது நடக்கும், அங்கே போங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் கூட இருந்த ஒரு வழக்கறிஞர் வன்னியர் வழக்கறிஞர் மூலமாக ராமதாஸ் ஐயா பார்க்குறது என்னுடைய அன்பு தேவேந்திரன் ஒரு நண்பரையும் கூப்பிட்டு போனேன். அவரும் என்னுடைய 8 பக்கம் 2 ஒன்றா தான் இருக்குது சந்தைங்கள 2 கேள்வி தான் கேட்டார் என்கிட்ட. தொழில் உழவு தொழில்னு சண்டை போடுறது தான் சொன்னேன். எங்களுக்கு பள்ளன்னு பேர், உங்களுக்கு பள்ளின்னு பேர். ஆமாம். அப்போ மறவர்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்டார். அவங்களுக்கு உழவு தொழில் கிடையாது, வேறு ஒன்லி வாரியர்ஸ் தான் ரெக்கார்டில் இருக்குது. ஆமாம், வன்னி உங்களுக்கு பள்ளன்னு இருக்குது, பள்ளின்னு இருக்குது, ரெக்கார்டு 2 ஒன்று. அப்போ எங்களுக்கு ஒரு ஆள் வேணுமே உங்கள் சைட்லேருந்து கேட்டவுடனே ஜான்மேனை கொண்டு ஜான்மேனே நானும் அன்பையிலேருந்து விட்டுட்டோம். அப்போ 2 பேரும் நான் ஜான்பாண்டியன்னு ராமதாஸ் ஐயா எல்லா ஊர்களுக்கும் போனால், பல ஊர்களுக்கு போனாங்க, கொடி கற்றுனாங்க, வச்சாங்க. தமிழ்நாடு 2 பாட்டாளி மக்கள் கட்சி உண்டாச்சு, எல்லா ஊர்களையும் போனாங்க. இதில் என்ன விசேஷம்னா, ஜான்பாண்டியன் வந்து வன்னியர்பட்டியில் போகும்போது ஜான்பாண்டியன் வாழ்கன்னு சொல்லி தான் ராமதாஸ் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதில் வன்னியர் மத்தியில் ஒரு மனசுகளில் கொஞ்சம் காழ்ப்புணர்வு இருந்துச்சு. ஆனால் ராமதாஸ் தெளிவாக சொல்ல, என்ன நடந்தால் கவலைப்படாத ஜான்பாண்டியன், நான் இருக்கேன் பார்த்துக்கோ, துணிஞ்சு நெல்லு தட்டி கொடுத்து கொண்டு போனார். இடையில பொலிட்டிக்கல் பீப்புள் கலைஞர் காலத்துலையோ ஜெயலலிதா காலத்துலேயோ இப்போ ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணி ஜான்பாண்டியனை அந்த பாட்டாளி மக்கள் வெளியேற சொல்லிட்டாங்க. நீ வெளியேறினா உனக்கு இதெல்லாம் தருவான்னு சொன்னாங்க, வெளியேறிட்டான். ஆனால் அந்த சமூகம் 2 பேரும் இப்போ ஒன்றா இருந்ததுன்னா இந்த தமிழ்நாட்டில் மேஜர் ரூலிங் இவன் தான் இருப்பாங்க, கோட்டையில் ரூல் பண்ணி இவன் தான் இருக்கும். இதை ஈனா ஜான்பாண்டி வெளியேருந்து கெடுத்துட்டான். அவர் என்ன நடந்தாலும் வெளியே போகாதுன்னு சொன்னார், இவன் வெளியேறிட்டான். ஆனால் அவன் ராம்தாஸ் சில மேலே உள்ளதான் ஜான்பாண்டி பார்த்தான ஒழிய வன்னியர் மக்களை கதை பார்க்கவே இல்லை. அப்போ நான் ராமதாஸ் பார்த்து சொன்னேன், ஜான்பாண்டி போனால் போயிட்டு வரேன், நான் வரையா கூட வரேன், எல்லா ஊருக்கும் கூட்டு கொண்டு போகிறேன்னு. அவர் வந்து ஏற்கனவே வெக்ஸ்ட் ஆகி போனார். இப்படிலாம் இருந்தால் போனால் வந்த மாதிரி ஜெயபிரகாஷும் எனக்கு எப்படி போக வர அப்படின்னு விட்டுட்டார். அப்போ அங்கே வன்னியர்கள்லையும் வேண்டாம், அவங்கள சேர வேண்டாம்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளே 1000 குழப்பங்கள் நினச்சி ஒரு ஆளாக வெளியே வந்தாங்க பாட்டாளி கட்சியிலேருந்து. அது அப்படியே அது உடஞ்சி போச்சு. என்ன, தமிழுக்கு ஒரு சக்தி உண்டு, தமிழ் மண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு. ஒரே இனம் உடையும் போது அந்த இனம் 2 ஒன்று சேரும்போது அந்த தமிழ் தாயும் தமிழ் மண்ணும் தமிழ் மொழியும் பூரிக்கும். ஆனால் 2 பேரும் கெடுத்துட்டாங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஜான்பாண்டி கட்சி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, நின்று நிற்காது. ஏன்னா தமிழ் தாய், தமிழ் இனம், தமிழ் மக்கள், தமிழ் மண் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்றா சேர்ந்து உலகத்தை பிடிக்கணும்னு நினைஇருந்தாங்க. இவங்க செய்த வினையினால் 2மே போச்சு, இப்போ உடஞ்சி கிடக்கு. இதான் நிகழ்வு. அவர் ஜான்பாண்டியன் அவர்கள் உங்களுக்கு வந்து என்ன வேணும்? என்னுடைய அடுத்த தம்பி செல்லத்துறை பாண்டியன், அதுக்கடுத்த தம்பி ஜான்பாண்டியன், அதுக்கடுத்த தம்பி விஜயகுமார் 3வது. ஜான்பாண்டியன் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிக்க தலைவராக 80களில் வந்து அவர் இந்த சமூகத்தினுடைய ஒரு எழுச்சி நாயகனாக பார்க்கப்பட்டவர்கள். அவர் எப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துகிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள்ட்ட 80ல் சொன்னது சரி. என்னைக்கு திருமணம் கல்யாணம் முடித்தாரோ அன்னையிலேருந்து போக்கே மாறி போச்சு. ஏன்? அது வரைக்கும் நான் கூட இருந்தோம், நான் ஜான்பாண்டி கூட இருந்தேன். நிறைய பேர் நம்ம அறிவு சொல்லக்கூடியவங்க, டைரக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் ஜான்பாண்டி கூட இருந்தோம். ஒய்ஃப் வந்த பிறகு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இதான் ஒய்ஃப் வந்தோடனே அந்த பிரச்சனை. அது குடும்பம் 1000 பிரச்சனை இருக்கும். இல்லை, ஒய்ஃப் வந்ததுனால வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது வீட்டு ஜான்பாண்டி வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே வந்து ஜான்பாண்டி மனைவி கூட்டமாக தான் இருக்கும். வெளியே போல இப்போ விராண்டாவில் இருக்கிறதுக்குள்ளே பள்ளக்குடியாக இருக்கும். இல்லை பார்க்கத்தானே செய்யணும் நம்ம. அது ஒரு கொள்கை தலைவர், ஒரு கொள்கை தலைவர் தான். ஆனால் ஜான்பாண்டியனுடைய இதில் வந்து இவனை மாதிரி தலைவன் வந்து இந்த ஜாதியில் இவனும் பிறக்க போகிறதுக்கு இல்லை. அவ்வளோ வீரமிக்க தலைவர் ரெக்க ஜாதகம் அப்படி தான் சொல்லுது. இவனை மாதிரி பிறக்க போகிறது இல்லை, இவனும் பிறக்க மாட்டான்னு தான் இருக்குது. அது சரியான பயன்படுத்தல. எந்த மாதிரி பயன்படுத்த தெரியல, இல்லைன்னு வெளியே வந்திருக்க மாட்டான் பாட்டாளி கட்சி விட்டு. ஓ, 1000 பிரச்சனை தான் நீ வெளியே வர. நீ இல்லை, பாமக இருந்திருந்தா ஒரு ராமதாஸுக்கு கீழே தானே இருந்திருப்பார். இப்போ தனி தலைவரால் மக்கள் விரும்பல. நீ தலைவரை ஏன் பார்க்க? நீ இல்லை, அவர் ஒரு தலைவராக இப்போ தனி தலைவராக அந்த மக்களுக்கு உருவாயிட்டார்ல. ராமதாஸ் இப்போ பாட்டை உருவிட்டாப்புல. ஆனால் 2 பேரும் ஒன்று சேரும்போது 2 சமுதாயம் சேருது இல்லை, அதான் பார்க்க 2 பேரும்.
சமுதாயத்தை மறந்துட்டாங்களே. சமுதாயத்தை மறந்தனால தான் பிரிஞ்சாங்களா? மறந்துட்டாங்கல்ல. அவர் எவ்வளவு பெரிய ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் அங்கே உள்ளவங்களாம் சில ஜாயின் பண்ண புறக்கணிச்சதா ஜாயின் பண்ணி சொல்கிறான். ஏன்னா சில நேரம் நடந்திருக்கு. அதாவது நாளைக்கு சாயங்காலம் மீட்டிங் வேலூர்லன்னா இன்னைக்கு காலைல ஜாயின் பண்ணி வர சொல்லுவாங்க. வர முடியாங்க. இப்படிலாம் பண்ணாங்க அவங்க. டாக்டர் ராமதாஸ்லாம் தெரியாது உள் வேலை பண்ணுறது. அப்போ இதெல்லாம் மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வெளியே அதுக்கு பொலிட்டிக்கல் ஒரு காரணம். இவர் ஒரு தனித்தன்மையான ஒரு தலைவர் இல்லை. தனித்தன்மையான தலைவர் வச்சு நாக்கு ஒழிக்கிறதுக்காக கேட்கேன். மக்களை ஒன்றா சாக்கு 2 மக்கள் அது ஒரு கோடி கேட்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்து எவன் தலைமை ஜான் பாண்டியன் ராமதாஸ் எவன் தலைமையிலாவது இந்த 2 மக்களும் சேர்ந்து நாடு எப்படி போகும்? தமிழ் இனமும் தமிழ் மக்களும் தமிழ்நாடு தமிழ் இனம் எப்படி வளர்ந்து போகும்? அவரு தலைவரை கணக்கு மக்களை பார்க்கணும். இல்லை அவரு மருத்துவர் ஐயாவை வந்து எல்லாருமே ஐயா ஐயான்னு கூப்பிடுறதுல இவர் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாராம். ஏன் வந்து ஐயாங்கிறதே ஒரு அடிமை சொல்லா அவர் பார்த்துருக்காரு. அந்த ஐயாங்கிறத நான் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் நிறைய பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அடிமை சொல்ல அவர் தகர்த்து எரிஞ்சிட்டு தானே வந்திருக்காரு. தான் மக்களுக்கு ஒரு தலைவன் ஆகிட்டார்ல. ஐயாங்க வார்த்தை வந்து கிடையாது. சாருங்க வார்த்தையினுடைய ஆங்கிலத்துக்கு நேராக ஐயான் தான் பேர். கல்லூரி காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஐயா தான் சொல்லுவாங்க. இல்லை அந்த காலத்தில் வந்து ஐயா அப்படிங்கிறது சொல்ல இந்த சமூகத்தினுடைய ஒரு முதலாளியாக ஒரு உயர்ந்த பாண்டியனை வந்து ஐயான்னு சொல்லி யாரும் சொல்லலை. அது மாதிரி யாரும் கூப்பிடும்போது அவங்க வன்னியர் மக்கள் ஐயான்னு மதிப்பாக கூப்பிட்டான். மதிப்பு சொல்லுறாங்க ஒழியா அவர் ஐயான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. இவர் சுயமரியாதையா நம்ம இருப்போம் அண்ணன் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரும் ஐயா தப்பாக சொல்லி அவர் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனை அந்த வார்த்தையில் ஒன்றும் வரலையே. கலைஞர் வெளியே ஜான் பண்ண பாட்டாளி மக்கள் கட்சி விளைய கலப்புன்னு நிறைய முயற்சிகள் தான் நடக்கலை. ஜெயலலிதா தான் நடந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். சரியா அடுத்து இவன் தான் எழுதி விட்டு வரான். நான் விதைகிறேன் எழுதி விட்டு யான் தான் எழுதி கொடுத்துருக்கான். லெட்டர் என்கிட்ட காட்டினார்ல. நாங்கள் போச்சு இல்லை உங்கள் தம்பி எழுதி கொடுத்த லெட்டர் பாருங்க படித்து காட்டினார்ல. இப்போ நீங்கயா இப்போ சமீபத்தில் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி ஒரு 7 உட்பிரிவுகளை வந்து இணைச்சி தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணை வந்து இப்போ சென்ற மத்திய அரசு கொடுத்துருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு 7 பிரிவு இந்த சமூகத்தில் பல்வேறு பேர்களை வந்து இருந்ததுனால அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரே பேராக கௌரவமாக இருக்கணும், இந்த பேரெல்லாம் எங்களுக்கு இழிவை தருது அப்படின்னு சொல்லி மக்கள் போராடி டாக்டர் கிருஷ்ணசாமியும் சரி தலைவர் ஜான் பாண்டியனாலும் சரி பல்வேறு இயக்கங்கள் இந்த சமூகத்தினுடைய அனைத்து ஊர்களிலும் வந்து எழுச்சியோட ஒரு பேரை வாங்கி இந்திய வரலாற்றிலே ஒரே ஒரு சமூகத்துக்கு சட்டத்தை ஏற்றி ஒரு பேர் வழங்கினது இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. ஆனால் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் பேரே வேண்டாம், எங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து இழிவை தருது, அது தமிழ் பேரே கிடையாதுன்னு சொல்லி அது பல்வேறு பேட்டியிலும் சரி அது புகார் கொடுக்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் அநேகமாக அதை வர கோர்ட்டு வரைக்கும் நீங்கள் போக தயார் நிலையில் இருக்கிறதுக்கு இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறீங்களா? மக்களை வழிநடத்துறது தப்பு. மக்களை வழிநடத்த அதாவது மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளின்னா பேர். மன்னனே தப்பாக செய்வோம், மக்கள் தப்பாக தான் போவான். இல்லை மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்கல்ல. எப்படி விரும்ப எதை வச்சு ஒரு மக்கள்கிட்ட தேவேந்திரனா என்னன்னு கேளுங்க. அந்த ஒரு மக்களை கூப்பிட்டு தேவேந்திரனா என்ன வேளாள்னா என்ன கேளுங்க. தேவேந்திரனா ஒரு கெத்தா இருக்குல்ல அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. தேவேந்திரனா என்ன வந்து என் பள்ள பயல குடும்பமாரு இவனு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்கள இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசணும் 4 பேர் பின்னால போறான். தேவேந்திரா வெள்ளைக்கார ஒருத்தன் போனா பின்னால 10 பேர் போறான். இதேதான். என்ன மதிப்பு இருக்கு? ஊருக்கு வெள்ளைக்காரன் வந்தால் ஊரெல்லாம் பின்னால் வருவான். எங்களுக்குலாம் இங்கிலீஷில் 4-5 வார்த்தை அங்கங்கே பேசு, எந்த சபையில் பேசு, 4 பேர் வருவான். இதே தான். தேவேந்திரனா என்ன, வேளாளர்னா என்ன, இது ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா வேண்டாமா? தெரியணும். எவனும் தெரியாது. ஜான் மண்ணுக்கும் தெரியாது, கிட்டச்சாமிக்கும் தெரியாது, அந்த மக்கள் போராட ஒருத்தரும் தெரியாது. என்ன சொல்றேன், இதெல்லாம் தெரியாமலே தெரியாது. டாக்டர் கிருஷ்ணசாமி தெரியாது 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 மிகப்பெரிய ஒரு அறிவாளி கிருஷ்ணசாமி தெரியாது. ஜான் பாண்டியன் எழுச்சி மிக்க ஒரு தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் எல்லாம் நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களா? அவங்க சாதாரண சொல்றேன். இது வரைக்கும் மல்லர் வார்த்தையை ஜான் பாண்டியன் உச்சரிச்சுக்கிறேன் நான் செய்யல பாருங்க. மல்லரனும் தேவை மல்லர் ஏனுங்க விடுங்க, மல்லர் தனியாக உச்சரிச்சுக்கானா?
அவன் கிருஷ்ணசாமி மல்லர்னு உச்சரிச்சுக்கான். இப்போ அடிக்கடி நான் ஃபேஸ்புக்லேயும் அங்கேயும் பேச்சுக்கு வச்சு எல்லாரும் மல்லர் மல்லர்னு போனால் அவன் மல்லர் எனும் வாரான். இப்போ இல்லை, இந்த பேரால் நீங்கள் என்ன இழிவை கண்டீங்க? தேவேந்திரன் இந்திரன் தேவேந்திரனா முதல்ல வந்து தமிழ் சொல்லு கிடையாது, தமிழ் கடவுள் கிடையாது. எது தேவேந்திரங்கிறதா? ஆமாம், தேவேந்திரன் தமிழ் கடவுள் கிடையாது. இது வந்து ரிக்வேத ஆரியனுடைய ரிக்வேத கடவுள். ரிக்வேதம் எப்படி உண்டாச்சுன்னா 1933-39 நேசி கந்தைய பிள்ளைங்கர் யாழ்ப்பாணத்துக்காரர் தமிழர் சட்டுன்னு புக் எழுதுகிறார். அதில் முத சிந்து நதி, எங்கள் பஞ்சாப் சிந்து நதி தீரத்தில் ஆரியர்கள் வரும்பொழுது இங்கே கூட கருப்பாக இருக்கான், இந்தியாவும் கருப்பாக இருக்கான். கருப்பனை கொல்லதுக்காக வேண்டி, அழிக்கிறதுக்காக வேண்டி, அவருடைய சொத்துக்களையும் ஆடு மாடையும் கவலைக்க இந்திரனே எங்களுக்கு காப்பாற்று, இந்திரனே எங்களுக்கு வந்து உதவி செய்யி, இவனை அழி, கருப்பனை அழி அப்படி இந்திரன் நோக்கி ரிக்வேதத்தை படிக்காங்க. ரிக்வேதத்தில் சுமார் 100 200 300 கணக்காக இந்திரன் பாடல் தான். இந்திரன் போல நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன் இந்திரன் இப்படிப்பட்டவன், நீ எங்களை காப்பாற்று, இவனை அழி, நம்மளை அழிக்கணுமா, இந்தியாவில் அழிக்கணுமா, இதே தான் பாடல். இது என்ன பண்ணலாம், இதை தொகுத்து ஒரு புக்கு போட்டாங்க. அதான் ரிக்வேதம். ரிக்வேதம் நம்மளுக்கு கிடையாது. ரிக்வேதம் தேவரை பற்றி தேவர் வரும். தேவர் இந்திரன், இதை தவிர அவன் கடவுள் எதுவுமே கிடையாது. இது ஆரியர்களுடைய கடவுள். இந்த பிராமண தெற்க வந்ததுக்கப்புறம், பாவன தெற்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இந்த கான்செப்டை நம்முடைய தமிழ் ராஜா இருக்காங்க, மன்னர் இருக்காங்க இல்லையா, வேந்தர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறான், அவங்க போய் இந்திரான்னு கூப்பிட்டான். அப்போ வெள்ளைக்காரன் வரும்போது நம்ம கிங்குன்னு கூப்பிட்டான். அவன் பாஷையில் நமக்கு ராஜாவும் மன்னன்போம் வேந்தன்போம் கொத்தவனுமோ 1000 தமிழில் பேர் இருக்குது. அவன் பாஷை அவன் வேந்தர் கிங்குன்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறான், நம்ம என்ன பண்ணால் இந்திரம்மா, இப்போ பிராமணன் இந்திரம்மா வேந்தன் அப்படி பேர் கொடுத்தான். அது ஒட்டிக்கிட்டு அவனுடைய காசு நுழைச்சிட்டான், உள்ள நுழைச்சிட்டான். நமக்கு மாரியம்மா தான் மலை கடவுள், மறையம்மா பெண் கடவுள் தான் எல்லாமே. நமக்கு மாரினா மழை தான். ஆனால் இந்திரனுக்கு விளையா எடுக்க யார், சோழ மண்ணை எடுக்கான். எங்கே பிராமணன் உட்காந்துட்டாங்க தஞ்சையில். ஆமாம், உட்காந்து எடுக்க சொல்கிறான், எடுக்கான், அவ்வளோதான். மலை கடவுள் தான். மலைக்குள்ளே எப்போ வரான், பழையப்பட்டையில் சொல்கிறான், மழை பெய்யுனா இந்திரனுக்கு செய்யுங்க. அது ரெண்டாக வச்சுக்கணும். அப்போ கந்தையப்பிள்ளை என்ன எழுதுறாரு, தெளிவாக எழுதுறாரு, இந்திரனுடைய துதிகள்லாம் சேர்த்து இந்த இருக்குன்னு போட்டாங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த பஞ்சாபில் வந்து மல்லர் இருக்காங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டு பல்லருடைய முன்போது அப்படியே பல்லர்னே போகிறதுக்காரர் இல்லை. அல்லாச்சா, அது ஒரு பக்கம். இவன் என்ன பண்ணுறான், இங்கே வந்ததுக்கப்புறம் கோயிலில் உட்காந்து சோத்தை ஓய்ச்சோரை திணிவிட்டது பேருங்க யார், இந்த பிள்ளைமாரும் பிராமணனும் திணிவிட்டு கதையாக எழுதுகிறான், புராணமாக எழுதுகிறான். அதில் ஒரு கதை பழனி பட்டையில் உள்ளது. பழனி பட்டயம் அதாவது சேர சோழ பாண்டிய மாட்டில் பஞ்சம் வரும்போது சேர சோழ பாண்டிய மன்னர் 3 பேரும் வானலோது இந்திரனை போய் பார்க்க போகிறான், மழை வரம் கேட்டு போனாங்களாம். பார்க்கும்போது பாண்டிய மன்னன் இந்திரன் மதிக்க சமமாக உட்காந்தான். சேரனும் சோழனும் அவன்கிட்ட மழை வரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பாண்டியனுக்கு கொடுக்கல. அங்கே கதையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த கதையை அந்த புராணத்தை சொல்லிட்டு வரும்போது பாண்டியன் வெளியே வந்துடுறான். அப்போ என்ன பண்ண 4 மலை மேகங்கள் வந்து பொதிய மலை அதில் மேகமாக பாண்டியன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான். 4 இந்திரனுடைய மேகத்தை எனக்கு மழை தரமாட்டான்ல அரெஸ்ட் பண்ண. அதில் வருது, இதெல்லாம் இலக்கிய இது வந்து திருவிழா புறத்தில் வருது இந்த கதை. அரெஸ்ட் பண்ணி 4 மேகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ பாண்டியனுக்கும் இந்திரனுக்கும் கடுமையான சண்டை வருது. அது பயங்கரமான சண்டை. அதனுடைய தேவர சேனைகளே போட்டுருக்கான். ஏகப்பாய்த்தி இந்தியனுடைய சேனைகள், பாண்டியனுடைய சேனைகள் போய் புராணத்துக்கு போய் மல்லர் சேனை தான் பாண்டியனுடைய சேனை. அவன் கொண்டு எடுத்துதானுங்க, ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பயந்து போய் ஒரு வேளாளனை தூது விட்டு பிள்ளைமாரு தூது விட்டு சமராசி ஆகி அதுக்கப்புறம் அந்த 4 மதத்துக்கு விடுவிச்சிடறான். யார், விடுதலை பண்ணிக்கிறான் பாண்டியன் மலைவி. இது கதை. இந்த கதைக்கு பின்னால் வர்றது பழைய பட்டயத்தில் 1528 எழுதியிருக்கான். அதில் பிள்ளைமார், சோழிய பிள்ளைமார், பாண்டிய பிள்ளைமார் 2 பிள்ளைமாருக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு 90 பள்ளம் பிறக்கான். பிள்ளைமாருக்கும் 2 சோழிய பிள்ளைமார் ஒரு பொண்டாட்டி, நம்ம சோழிய பிள்ளைமார் பாண்டிய பிள்ளைமார் ஒரு பொண்டாட்டி. சரி, பிள்ளைனே போட்டுக்கான். கதை நிறைய இருக்குது. அவங்க புருஷன் இந்திரன் தேவேந்திரன்.
அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு 90 பொட்டை ஆம்பளை பேர் பிறக்கான். 90 பொம்பளை பக்கம் சொல்ல கதை. கதை அதை வச்சாலும் தேவேந்திர வேலை தேவைது. ஓ வேறு அங்கே தான் வரேன், அங்கே பாயிண்ட்டை பிடிக்க வரேன். ஆ 90 பள்ளனே போட்டுக்கான். அந்த பட்டயத்தை மல்லனுக்கு வார்த்தை கிடையாது, நோட் பண்ணும். அப்போ எங்களுக்கு தேவேந்திர வம்சம்னு போட்டுக்கான். 90 பள்ளங்கள் தேவேந்திர வம்சம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து இவன் என்ன பண்ணிட்டான், தேவேந்திரன் வந்து அவங்க விட்டுட்டு போயிடான். பிள்ளை குட்டிகளை அந்த பிள்ளைமார் என்ன பண்ணுறா, தான் புருஷனை மோசடி பண்ணிட்டாளுங்க. வீட்டில் மாமிசமாக உள்ள மாமிசத்தை உள்ள நிறைய வச்சுட்டு இந்த மாதிரி மூவேந்திரனை கூப்பிட்டு மூவேந்திரலாம் அப்போ மூவேந்திரே மல்லன் இருக்கு. மூவேந்திரனை கூப்பிட்டு கொண்டு போய் கோழி சொல்லாள், மூவேந்தா இந்த பாரு நீங்கள் வந்து தேவேந்திரன் வந்து இந்த மாதிரி மாமிசம் வச்சுருக்கான் அப்படின்னு அவன் வந்து மூவேந்திரன் வந்து பார்க்கும்போது அந்த மாமிசம்லாம் சைவமாக மாறிடுது. அப்போ திட்டுறான் மூவேந்திரன் வந்து சேரத்தில் பாடி 3 வந்து பிள்ளை வந்து திட்டுறான், நீ எப்படி போய் சொல்லலான்ட்டு. அப்போ ஓடி போயிடுறான் மேலே. அப்படி இருந்தோம் நீ என்னை ஏமாற்றிட்டல, நீ ஏமாற்றிட்டல, பொம்பளை பொண்டாட்டி பார்த்து சொல்கிறேன் நீ. அதனால் நீ ஒன்று விட்டு நான் போகிறேன்னு போகும்போது தான் பிள்ளைகளை கூப்பிட்றான். 90 பள்ளங்கள் கூட்டி என் பிள்ளைகள் என்னுடைய விருதுகள்லாம் உனக்கு கொடுத்தேன், என்னுடைய பட்டங்களும் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வெள்ளாளை வேந்தன், மிகவுரி பெற்றவன், சேட்டு காவல் சேனன், சென்னை மொழி காவலன், தேவேந்திர வரப்பு, இதெல்லாம் யாரு கூடாது, தேவேந்திரன் கூடாது. அப்படியே இவங்களுக்கு தான் விருதுன்னு கொடுத்தான். நீ சொல்லிட்டு அழுகாலும் வாங்கி கொடுத்து தேவேந்திரன் யார் பிள்ளைமார் கொண்ட புருஷன் கொடுத்தது. கதை கேட்க இனிமையாக இருக்குது, ரசிக்கக்கூடிய கதையாக இருக்குது. கேட்டீங்களா, அது தேவேந்திர வம்சம். இதுதான் பேசிக். இந்த ஆர்டர் இந்த மெயினாக அந்த பட்டயத்தை வச்சு தான் அவங்க கவர்மெண்ட்டில் போய் தேவேந்திர வேலை பேர் வாங்குறாங்க, கேட்காங்க. ஆமாம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பிள்ளம்மா இருக்கும், தேவேந்திரனுக்கு பிறந்தவங்க பள்ளங்க எழுதிட்டாங்கன்னா முக்கலத்தோர் கடன் வாங்க முடியாது. அதை எப்படி எழுதுறான், கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். கௌதம முனியுடைய புருஷன் பொண்டாட்டி பேர் அகலிகை. அந்த அகலிகையை கள்ளத்தனமாக ராத்திரி வந்து தேவேந்திரன் உறவு விடுவான். 3 ஆம்பளை பிறகு ஒருத்தன் கல்லை ஒருத்தன் மரம் ஆக முடியும். போயிருதா இந்திரனை வச்சு தமிழ் சாதி எல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா கேவலப்படுத்தானுங்க. அதான் சொல்ல வரேன். 3வது பாயிண்ட்டு, இவன் வன்னியர், இவன் இந்திரனுக்கும் இந்திரன் மகா 2 பொம்பளை பிறகு. அதாவது சாம்பான் என்று சொல்லக்கூடிய சாம்பவ முனிவர் யாகம் வளர்க்கார். யாகத்து நெருப்பில் வாரான் ஒருத்தன், ருத்ரவன்யன் வீரவன்யன் பேர். அவனுக்கும் இந்திரனுடைய மகளும் கல்யாணம் நடக்கு. அந்த வார்த்தைகள்லாம் அந்த வன்னியர் ஜாதியும் எழுதியிருக்கான். அதான் நெருப்பில் பிறந்தவங்க வராங்க. நெருப்பில் பிறந்த ருத்ரன், அதாவது சாம்பாக்குமாரி முனிவர் வளர்த்த யாகத்தில் ருத்ரவன்யன் அல்லது வீரவன்யன் பிறகு வரான். அப்படி நெருப்போடு வரான். இதுதான் நம்ம இவருக்கு வாடி காடு விட்டுக்கு வருவோம். அன்புமணி பெருசாக நாங்கள் நெருப்பு பண்ணோம், நெருப்பு இப்படி தான் வருது உன் கதை. அசிங்கமாக நெருப்பு வச்சா நெருப்பு வந்து போ. இந்த கதை 3 கதையுமே வந்து ஒவ்வொரு அதான் சொல்றேன். தமிழ் சாதியை வந்து எல்லா தமிழ் சாதியும் கேவலப்படுறான். எல்லா தமிழ் சாதியும் நீங்க சொன்ன கருத்து எல்லாம் தமிழ் சாதி கேவலப்படுத்துறதுக்கு எழுதிய புனையப்பட்ட சுருட்டு கதைகள். அப்போ அவனுக்கும் தேவேந்திரனுடைய மகளும் கல்யாணம் முடிஞ்சு வன்னிய ஜாதி எல்லாம் பிறக்கான். ஒட்டுமொத்த வன்னியை இப்படி தான் பிறங்க எழுதியிருக்கான். ஆச்சா 3ஆகி போச்சு. அப்புறம் நாடாக்குமார் 7 தெய்வ கன்னியை குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஆற்றுல. அப்போ என் தேவேந்திரன் பார்க்கான், அந்த துணியெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தான். ஒவ்வொருத்தராக வெளியே வரால ஒவ்வொருத்தையும் கற்பழிக்கான். 7 நாடார் பிறக்காங்க, நாடா தோரணை எழுதி வச்சிருக்கான். இது பொய், எல்லாம் போய் தானே. எல்லாம் இது இந்த பொய் வரலாறு, இது பொய் வரலாறு. இன்னும் வேறு வரலாம் போகிற இவன் தேவேந்திர வாழத்தை இருக்குல்ல பழனிப்பட்டவன் பொய் தானே. அதை அகமுடையான், கோமுட்டி செட்டி இவெல்லாம் இந்திரனுக்கு பிறந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ்வளவுமே இந்த ஆரிய கலப்பை ஏற்படுத்துறான். ஆரிய கலப்பை ஏற்படுத்தி இந்த மக்களை பிரிச்சு வைக்கிறான், உடைச்சிட்டான். உடைக்கிறதுக்கு இந்த வரலாறை சொல்லி ஆமா எழுதி. அப்ப இது இவங்க அப்போ நானும் சொல்றேன், இந்த வரலாறு அவன் முக்கலத்தர் வந்து இந்திரனை விட்டுட்டான், நாடாரு இந்திரனை விட்டுட்டான், கொங்கு வேளாளன் தேவேந்திரன் இருக்கு அவனும் விட்டுட்டான். நீ மட்டும் அதை பிடிச்சிட்டாளு, நீ தேவேந்திர வேளாளர் ஏன் அவன் பிடிச்சிக்கிட்டு இந்த வரலாறுல இந்த பெரிய பெரிய தலைவர் இந்த போராளி தலைவர்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கலாம். எது இந்த நீங்க சொல்ற வரலாறு ஒரு அசிங்கமான வரலாறுன்னு சொல்றீங்கல்ல, இந்த வரலாறுலாம் இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு,
மிகப்பெரிய ஒரு அறிஞர், 2 முறை சட்டமன்றத்துக்கு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் வந்து 80கள்ல இருந்து இந்த மக்களுக்காக உழைச்சி எழுச்சி பெற்று இந்த மக்களை வந்து ஒரு தன்மானத்தோடு நடக்க விட்ட தலைவர் ஜான் பாண்டியனுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு நினைக்கலா? தெரிஞ்சு பிஎஸ்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு பிஎஸ்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சொல்றது பொய்யா? ஆமா. அவர் சொல்றது அப்ப அப்ப நீங்களே சொன்னதா இந்திரன் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இந்திரன் பிறந்த நல்ல கதையா வச்சிருக்கான் சொல்லுங்க. ஆமா, தெரிஞ்சு பின்னு தெரிஞ்சு திங்கனே சோறதுன்னு நீ சோறதுக்கு நான் சொல்றேன். இல்ல அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பேர் இப்ப அதாவது சங்க இலக்கியத்தில் கிமு 300 500 சங்க இலக்கியத்திலிருந்து உனக்கு மல்லர் தான் கொடுத்துருக்கான். எல்லா நிகழ்வுகளும் மல்லன் யாரு? 477 78 79 219 அது மாதிரி அதிகமானுடைய படை எல்லாமே மல்லர் தானே கொடுத்துருக்கான். நிகழ்வுகள் 16ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மல்லர் தான் கொடுத்துருக்கான். அப்ப தேவேந்திர குல இல்ல, இந்த பேரே கிடையாது உனக்கு. அந்த கிடையாது. ஆனா இவங்க கேட்கறதுக்கு என்ன காரணம் நினைக்கீங்க? ஒரு எல்லாம் வரலாறு தெரிஞ்சுன்னு சொல்லிங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு கேட்கீங்க. எப்படி அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க? அதாவது இந்த தமிழ் இந்த சமூகத்துல அதாவது கதை எப்படி வருதுன்னு சொல்றது. எப்படி முதல்ல வந்து தேவாசுவாதம் ஒருத்தர் மல்லரை பத்தி புக்கு போட்டார். அப்புறம் ஒரு குருசாமி திரு போட்டார். தேவாசுவாதம் கதை வந்து ஞானசேகரன் வரும்போது மல்லர் வரலாறு இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அட்டக்கு நின்று தேவேந்திர வரலாறு மாறி போச்சு. எப்போம்னா தலைவர் வந்து தமிழின வேந்தர் இந்த மக்களை தட்டி எழுப்பிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் 80கள்லே அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம்னு ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையா பையா? தேவேந்திர வேளாளர் சங்கம் பாலசுந்தர ராஜா இருக்கும்போது இருக்கு. இல்ல, இவரு ஆரம்பிச்சது ரிஜிஸ்டர். அதுக்கு முன்னாலே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு தேவேந்திர குல சங்கம் இருக்கு. அப்ப அப்பெல்லாம் வந்து தெரியாது, மல்லவன் தெரியாது, இவன் யாரையும் தெரியாது. எப்பதான் தெரிஞ்சது? இப்ப இந்த தேவேந்திர வேளாளர் அரசாணை கொடுக்க போய் தான் உங்களுக்கு தெரியுதா? இல்ல, அப்படி இல்ல. ஆனா தேவாசம் 1973 கொண்டு வந்துட்டாரு. அப்பவுமே உண்டாயிட்டு. அப்பெல்லாம் பார்ப்போம், தேவாசம் ஒருத்தர் தான் இந்த மல்லவரை வெளியே கொண்டு போறது. குருசாமி தெரு மல்ல இந்த தேவேந்திர வேளாளர் அதை நுழைச்சி விட்டாரு. ஞானசேகரன் மல்லர் வரலாறு மெயின் வரலாறு எல்லாம் பேச வச்சுட்டாங்க. அதாவது கோயம்புத்தூரில் பேசக்கூடிய அவ்வளவு ஸ்காலரும் மல்லர் தான் பேசினாங்க. மல்லரை தொட்டுத்தான் நீ வந்து பல்லனுக்கு வரணும், மல்லர் தொட்டுதான் நீ தேவேந்திர வேளாக்கு வரணும். ஆனா நீ மல்லனை விட்டுட்டு பல்லாங்க, நீ மல்லனை விட்டு தேவேந்திர வேளான்னு சொல்ற. ஒரு காட்டி நான் என்ன சொல்றேன், ஒரு கிரீடம் இருக்கு, தங்கத்துல ஒரு கிரீடம் இருக்கு, நீ அதுக்கு ஆசைப்படுறியா? கிரீடம் உனக்கு சொந்தமானது. ஒரு பீத்த தவற டப்பா துருப்பிடிச்சு போய் கிடக்கு, அதுக்கு ஆசைப்படுறியா? இல்லை, அது வந்து இப்போ நம்ம இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இப்போதைக்கு அரசாணை பெற்று அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேர் எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. எந்த பேர்? இந்த தேவேந்திர குல வேளாளர் பேர் கௌரவமாக இருக்குது. நான் ஒரு இடத்துல போயாச்சுன்னா பல சாதிய அடக்குமுறைக்கு ஒரு ஆதிக்க சாதிகள் சொல்கிற என்னென்னா, இப்போ அதாவது தேவேந்திர வேளாளர் என்ன அர்த்தம் எவனுக்கா தெரியுமா? டிகேவி போருங்க சொல்கிறாங்க. அதை விடுங்க, சொல்கிறேன். தேவேந்திரன் யாரு? அது வேளாளர் யாரு? இந்த ஆழ்ந்து பாக்குறத விட அதை விடுங்க. ஆழ்ந்ததுக்கு ஆழ்ந்து இந்த வரலாறு அவன் மேல, அவன் நீ கருப்பா இருக்க மேல வெள்ளை பெயிண்ட் போட்டு போக முடியாது, வெள்ளை போக முடியாது, சிவப்பாட்டி போக முடியாது, கருத்தை மஞ்சள் பூச்சி போக முடியாது. அந்த கணக்கு வேண்டாம் உனக்கு. இந்த வரலாற மற்ற சமூகங்களுக்கும் தெரியாது இல்ல, நீங்க சொல்றது அசிங்கம்னு சொல்லி தெரியும், மற்றது தெரியும். அதாவது மல்லல் வரலாற ஏடிக்காரன்னு சொல்லல, டிஎம்காரன்னு சொல்லல, சீமானு சொல்லல, இவனும் சொல்லல. ஏன்னா பெரிய உலக வரலாறு. தேவப்பிளாஸ் மல்லர் தான் தமிழர். திரும்ப உங்களுக்கு பேனா தனித்து மல்லர், தேவப்பிளாஸ் மல்லர் தமிழர். தமிழர் இளமையில் உண்டாகும் உங்களுக்கு. 18 தொழிற்சாலைகள் தான் உண்டாகிறாங்க. நீ வந்து பிராமணன் அங்கேருந்து கொண்டு வந்த இந்திரனை வச்சு தேவனை வச்சு நின்று தேவேந்திர வேளாண் மல்லர் என்ன ரெண்டுக்கு என்ன கம்பேரிசன்? வேளாணுங்க அதாவது 100% மார்க் வந்து யாருக்கு போடலாம்? மல்லருக்கு போடலாம். 2% மார்க் வந்து வேளாணுக்கு போடலாம். 100% மார்க்கு மல்லனுக்கு போடலாம். தேவேந்திரனுக்கு மார்க்கே போனது 0. பல்லன் 0. பல்லனா உலக அடிமை அப்படின்னு ரெக்கார்ட் இருக்கு. ஆனால் ஏன் மல்லரை என்ன தெலுங்கு ஆகியத்தை மல்லர் அடிமையாக்குறான், எல்லா நிலத்தையும் போடுங்கிறான். நீ பிள்ளைமாரு, ரெட்டியாரு, முதலியாருக்கு இடம் யார் இடம்? அவ்வளோ மல்லர் இடம். மல்லர் பேரையும் பிடிங்கி பல்லன் ஆகிட்டான், நிலத்தையும் பிடிக்கிட்டான். மல்லன் பெட்டு பொய் கதை உண்டாக்கி நீ இந்திரனுடைய மக்களா அப்படின்னு சொல்லி அதை நம்ப வச்சு
நான் இந்துரும் மக்கள் இந்துரும் அவன் தான் சொல்கிறான். அந்த காலத்தை டாக்குமெண்ட் ஆகிட்டு பிள்ளைமார எழுதுனான். அந்த கதையை வச்சே எந்த ஊரில் எல்லா ஊரும் பாருங்க டாக்குமெண்ட் ஆகிட்டு பிள்ளைமாரு பார்த்துதான் தெய்வம் சொல்கிறான் இந்திரன். இவன் தெரியும் மலையில் வராரு. ஒரு ஈரம் அழிஞ்சதே அந்த செஞ்சு போன வரல தேடணும். வளர்ந்து தேடுவான். ஒரு நாகரிகம் பண்பாடு அழிஞ்சு போய் எங்கே தேடணும்? அது இடிஞ்சது அங்கே தேடணும். இடிஞ்சது பல்லவர் வரலாறு. 200 பள்ளி இலக்கியத்தில் இருக்கு. அதுலேயே மல்லர் போட்டான். மல்லர் போட்டுக்கான்ல, பணம் விட்டுக்கிறான்ல, இடைக்கிடைக்கு இது ஏற்றி விட்டுக்கான்ல. அந்த பள்ளி இலக்கத்துக்கு முன்னால் உள்ளது தலபுராணங்கள். தமிழ்நாட்டில் எல்லா சிவன் கோயிலும் தலபுராணம் இருக்கு. அதில் எதாவது தேவேந்திரன் இருக்கா, இந்திரன் இருக்கா? கிடையாது. பல்லன் இருக்கா? கிடையாது. எல்லா விஷயம். ஆனால் மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த சமூகத்தை வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தொல்லியல் துறை எல்லா இதையும் நாங்கள் வந்து அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பேரை கொடுத்துருக்கோம்னு சொல்லி சட்டத்தையே பொய். எப்படி ஒரு பொய்யுங்க. கேளுங்க, என்ன கேளுங்க, பொய். ஒரு அரசாங்கமே நான் கேட்குறேன். இப்போ மல்லர் போய் ஓங்கி வருது, தேவாசனம் போட்ட விதை ஓங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்? அவன் சுக்கு ஆர்எஸ் இருந்தாங்க. ஆர்எஸ் யாரு? தங்கராஜ் ஆர்எஸ் பக்கம் ஆர்எஸ்க்கான ஆர்எஸ் ட்ரெயினிங் எடுத்தவன். மக்களுக்காக போகிறான். நான் பாலசுந்தரம் மாற்ற பார்க்கல. மக்களுக்காக போன நீ தான் மதவாதி ஆக்கி விட்ட. நீ பிஜேபிக்காரன் தான். எங்கள் மக்கள் கிறிஸ்டின் இந்து உடைச்ச நீ தான். நாங்கள் ஒன்று போல இருந்து வந்தோம். மதம் தான் காணும். ஜாதி பெருசா மதம் பெருசுமா? ஜாதி தான் பெருசு. தங்கராஜ் மீட்டிங்கில் போய் தான் ஜான் பண்ணி பேசுகிறான். தங்கராஜ் மீட்டிங்கில் கிறிஸ்டான் பேசுகிறான். அப்போ கேட்க இப்படி வைக்கிறான். அவனுக்கு முட்டா பேர் அவனுக்கு. தங்கராஜ் முட்டாள், ஜான் பண்ணி முட்டாள். நீ மல்லவாழ கொஞ்சம் படிச்சா. நீ சங்க இலக்கியத்தில் உனக்கு தேழ சேரனையும் சோழனையும் பாண்டியனையும் போட்டிருக்க. எல்லாத்தையும் நான் சேரன் சோழன் பாண்டியன் சொல்லிட்டு அலைதானே. நீ இந்த பேரை விட்டுலானே. அரசை படிப்பேன். என்ன நான் மூவேந்திரன் மைத்து சொல்றேன். நீ அவங்களா வரப்பா நான் மூவேந்திரன் சொல்றேன். நீ எங்க மல்லர் சொல்ல மூவேந்திர முடியும்? பள்ளம் இல்லாம தேவேந்திர வேலை இல்லை. பள்ளன்னு பேர் வச்சு, மல்லனுக்கு பள்ளன்னு பேர் வச்சு, அந்த பள்ளனுக்கு தான் தேவேந்திர வம்சம் கொண்டு போறான். ஆமா, புரியுதா உங்களுக்கு? அடி எங்க உனது பள்ளன் வைக்கிறான். மாத்தான் என்ன மயத்துக்கு நீ பள்ளன்னு மாத்திர. நீ நான் சொல்றேன், இந்த உலகத்திலே வடிகட்டின முட்டாளுக்கு முட்டா பேர் வந்து தங்கராஜ் கிட்ட ஜமீன் ஜான் பாண்டியன். ஏன்னா பிள்ளமாருக்கும் தேவேந்திரனுக்கும் ஏன்னா பிறந்தானையா? தேவேந்திர போமா. அப்ப இதை இவனோட வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? படி எவ்வளவு படிச்சிருக்கான்? உன் ஜெயில ஐஏஎஸ் இருக்கான், ஐபிஎஸ் இருக்கான். மூவேந்தர் சொல்லு முக்களத்தை சொல்றாங்களே. எங்கேயா தமிழ் சமயத்தை காப்பாத்திருக்காங்களா? தமிழ் சமயமாய மல்லர் இருந்து எல்லாம் எவ்வளவு இடம் இழந்து போச்சு. இப்ப அங்க போச்சு, நாகருக்கு போச்சு, அங்க போச்சு. போராடி வாங்கி